ஹலோ, குட் மார்னிங். ஒரு சேனல் மெசேஜ் என்னன்னா, நிறைய பேர் உங்களில் வந்துட்டு உங்களுடைய இன்னர் செல்ஃப் உங்ககிட்ட வந்து பேசுறதுன்னா உணர்றது, உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்றது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட்டு வரீங்கன்ற மாதிரி இருக்குது. எப்படின்னா, உங்களுடைய ஐடென்டிட்டி என்னன்றது நீங்கள் புரிஞ்சிக்கிறது, மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு லேபிள்ஸ் அது உங்களுக்கானது இல்லைன்ற விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கிறது, உங்களுடைய வேல்யூ நீங்கள் புரிஞ்சிக்கிறது, உங்களுடைய நல்ல விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நீங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், உங்களுக்கான லைஃப் பர்பஸ் என்ன, உங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற சில விஷயங்களை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க வந்து ஒரு சக்சஸ் ஆன மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பாக்குறவங்க நீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். உங்களுடைய ஒரு இன்னர் செல்ஃப் ஒரு ஒரு ஹாப்பியா இருக்கிற சில விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள். மேபி சில பேர் வந்துட்டு 2-3 நாளா வந்து ஹார்ட் பிளாக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் கண்ணில் தண்ணி வர்றது, ஒரு பெயின் ஃபீல் பண்ணுறது, ஹார்ட் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறது, ஹார்ட் சாக்ரால அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். சில பேர் ட்ரீமில் பார்த்துருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் அன்லாக் பண்ணுற மாதிரி உங்களுடைய வந்துட்டு ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் நடக்கிற சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரியல் லைஃப்க்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு உங்களுடைய இன்னர் செல்ஃப் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கு. நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்களை ஏற்றுக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த விஷயங்களை முடித்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கடவுள் உங்களுக்காக வச்ச ஒவ்வொரு டாஸ்க்லையும் நீங்கள் வந்துட்டு பாஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் ஹீல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஹீலே ஆக முடியாது நினைச்ச விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஹீல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய இன்னர் செல்ஃப் கிராட்டிடியூட் கண்டிப்பாக பண்ணணுன்ற மாதிரி இருக்கு. இது ஒரு ஷார்ட் வீடியோ தான் உங்களுக்கு நான் சொல்லணும். அந்த கார்டு எடுக்கும்போது எப்பவுமே நேற்றும் ஒரு கார்டு நார்மலாக அதுவாக வந்து விழுந்தது, இன்னைக்கும் அதுவாக விழுந்தது. ஸோ 3 ஆஃப் கப்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய வந்துட்டு ஒரு இன்னர் செல்ஃப் ஹீல் ஆகிருக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி நான் நேற்று சொன்னேன், எங்கள் பாடிக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்துட்டு உங்களுடைய இன்னர் செல்ஃப் உங்களுக்கு சில பேருக்கு உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், வளர்ந்துருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய யங் ஏஜில் இப்போ இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் ஹீல் ஆக தெரியாமல் இருந்திருப்பீங்க சம்டைம்ஸ். ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஹீல் ஆன மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். திரும்பவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க், ஒரு டஃப்பான விஷயம். இந்த விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா, பார்க்குறவங்க நிறைய பேர் பண்ணியிருக்கீங்கன்னா நிஜமே ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறமும் நீங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்து தனியாக நீங்கள் போராடி தனியாகவே நீங்கள் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, கடவுளை தவிர. நம்ம கடவுளை நம்பிட்டு நம்ம எந்த விஷயம் நம்ம பண்ணாலும் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகும். சில பேர் கைடன்ஸ் கொடுக்க முடியும், அவ்வளோதான். யாருமே வந்து உங்களுக்கு வந்து உள்ள நடக்கிற விஷயங்களை வந்து ஹீல் பண்ண முடியாது. அது தானாக நம்மளா அந்த சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சு, இது நல்லது, இது கெட்டது, இதுன்னு தவிர்க்கணும், இந்த விஷயங்கள் நம்ம முன்னேறணும் சொல்லி நீங்கள் அதை எப்போ நீங்கள் வந்துட்டு அது தனித்தனியாக பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிங்களோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹீலிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இருந்து இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் வந்துட்டு உங்களுடைய ஹீலிங் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னர் செல்ஃப் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு சின்ன குழந்தைய வந்து ஹீல் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்க்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்றதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு சாட்சி. ஓகே, டேக் கேர்.